இங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டில் இருக்கிற சிட்டுங்க 2 என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். கோழி குஞ்சுங்க 3 இருந்தாங்க. ஒன்று பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க எப்படியோ. பாருங்கள் 2 தப்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், காலையில் 9 மணி ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் பொண்ணு கஞ்சி குடிச்சிட்ருக்கா, சுடுகஞ்சி. அது உங்களுக்கும் வேணுமா? இங்கே பாருங்கள், நாங்கள் சாப்பிட்றப்பெல்லாம் வந்து வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க பாருங்கள். கஞ்சி வேணுங்களா? அங்கே பாரு, தடத்தில் ஊற்றி தர சொல்லி குடிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் மத்தியானம் ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு பெட்டு வேணுமா, வந்து பெட்டு மேலே வந்து படுத்துக்கிறாங்க பாருங்கள். நல்லா லெஸ்ட் எடுக்கணுமா. எல்லாம் அவ்வளோக்கா தீனி தின்னுட்டு வந்துட்டாங்க, இப்போ லெஸ்ட் எடுக்கணுமா. இப்படி தான் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் தெரியுறாங்க, வெளியே போக மாட்டேங்கிறாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சுங்க பாருங்கள், 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மேலே ஏறிக்கிறாங்க. இங்கே என்ன பிடிச்சி பொட்டியில் போடுங்க, நாங்கள் அட்டைப்பொட்டியில் தான் போடுவோங்க அந்த கோழி குஞ்சை, அட்டைப்பொட்டியில் போடுங்கன்னு வந்து மேலே ஏறிக்கிறாங்க. ஆனால் அவங்களே உள்ளே போக மாட்டாங்களாமா அட்டைப்பொட்டிக்குள்ளே, நாம் பிடிச்சி தான் போடணுமா. பாருங்கள், இப்படியெல்லாம் இருக்காங்க இந்த 2 ஜீவன்கள். இவங்க 2 பேர் மட்டும் இல்லைங்க, என்கிட்ட நான் 10 உருப்படி கோழி இருக்குங்க. அவங்கெல்லாம் மரத்தில் ஏறிக்குவாங்க, மீதி வந்து கூண்டில் ஏறிக்குவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில்